ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாட்டிலே விதவிதமான நோய்கள் பரவி கொண்டிருப்பதாக எல்லோரும் இடிதாங்கியை பயங்காட்டி கொண்டிருக்கிறார். அதுவும் புதிதாய் வரும் நோய்களுக்கெல்லாம் பறவையின் பெயர்களையும் விலங்குகளின் பெயர்களையும் வைத்து விலங்குகள் மீது பகையை வளர்க்கிறார். இதை இடிதாங்கி வன்மையாக கண்டிக்கிறான். குறிப்பிட்ட எந்த பறவையின் பெயரையும் வைக்காமல் பொதுவாக பறவை காய்ச்சல் என்று பெயரை வைத்தால் பறவைகள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்துள்ளன. ஆனால் அதே சமயத்தில் சிக்கன் குனியா என்று நோய்க்கு பின்னால் இருக்கும் சிக்கன் என்ற வார்த்தை எங்களை குறிப்பதாக கோழி குஞ்சுகள் கொக்கரித்து கொக்கரித்து கோரிக்கை எழுப்புகின்றன. எலி காய்ச்சல் என்று பெயர் வைத்து தங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதாக எலிகள் எகிறுகின்றன. என் பெயரை அனாவசியமாக பயன்படுத்தினால் மான நஷ்ட வழக்கு போடுவதற்கு அஞ்ச மாட்டேன் என்று எச்சரிக்கை செய்கிறேன். நான் என்ன எழப்பமா? பன்றி காய்ச்சல் என்று ஏன் பெயர் வைக்கிறீர்கள் என்று பன்றிகளும் உருமத் தொடங்கியது. எந்த கொசு என்ன நோயை கொண்டு வருகிறதோ அந்த கொசுவுக்கு ஒரு பெயரை வைத்து விழிக்க வேண்டியதுதான். அதுதானே நியாயம், அதுதானே தர்மம். அப்படி என்றால் கொசுக்களுக்கு நற்பெயர் வாங்கி கொடுப்பதற்காக உயிரினங்களின் பெயரை வைக்கிறீர்களா என்று உயிரினங்கள் புலம்புவதில் நியாயம் இருக்கத்தானே செய்கிறது. இந்த உயிரினங்களின் மொழியை இடிதாங்கி தெரிந்தவன் என்பதால் இந்த கேள்வியை எழுப்புகிறேன். அதனால்தான் எந்த நோயும் இடிதாங்கியை அண்டுவதில்லை. ஆனால் இடிதாங்கிக்கு டெங்கு என்ற பெயரை கேட்டால்தான் டங்குவாறு அந்து போகும் அளவுக்கு அச்சம் ஏற்படும். அது இருக்கட்டும். இடிதாங்கி ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு தாவுகிறேன் என்று சொன்னால் இடிதாங்கிக்கு குரங்கு காய்ச்சல் என்று பெயர் வைத்து விடுவீர்களா? அப்படி பெயர் வைத்தால் குரங்குகள் மனசு என்ன பாடுபடும்? சற்று யோசித்து பாருங்கள். கோபத்தில் அவை தாவுவதையே விட்டுவிட்டால் குரங்கு சேட்டைகளை இடிதாங்கி கையில் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விடாதா? வேண்டுமென்றால் வாக்கிங் நிமோனியா என்ற நோய் இருப்பது போல் இடிதாங்கி கட்சி தாவினால் ஜம்பிங் நிமோனியா என்று வைத்துக் கொள்ளுங்கள். இடிதாங்கி டோன்ட் கேர் அபவுட் திஸ். இருபுறம் இருக்கட்டும். மொடா குடி குடித்து விட்டு தார் ரோடுகளில் குப்புற கிடப்பவர்களை குடிநோயாளிகள் என்று கூறுகிறார். அப்படி என்றால் குடிக்காய்ச்சலை உற்பத்தி செய்யும் கொசுக்களுக்கு ஏன் பெயர் வைக்கவில்லை என்பது இடிதாங்கியின் கிடுக்கு பிடிக்கேள். தண்ணீர் திறந்து விடுங்கள் என்று சொன்னால் நெருப்பை காட்டுகிறார்களே, அப்படி என்றால் அவர்களுக்கு தீக்கோழி காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் தானே? அப்படி சொன்னால் தீக்கோழிகள் எங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிறீர்கள் என்று சண்டைக்கு வராதா? மாடுகளுக்கு காய்ச்சல் வந்தால் கோமாரி நோய் என்று பொதுவான பெயரை வைக்கிறோம். அதுபோல இடிதாங்கிக்கு காய்ச்சல் வந்தால் சோமாரி நோய் அல்லது கேப்மாரி நோய் என்று வைக்க வேண்டியது தானே? எனவே அனாவசியமாக பிற உயிரினங்களின் பெயர்களை வைக்காமல் அவற்றை போற்றுங்கள் என்று கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.